ஹாய் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பன் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 250 கிராம்ஸ் நார்மல் ரவா, ஓகேவா, உப்புமா பண்ணுற ரவாவை எடுத்து அதில் ஒரு கப் தயிர் ஊற்றி தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாங்க. தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு, ஓகேவா. அரைச்சி வச்சதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவு எண்ணெய், ரொம்ப கம்மியாக ஊற்றினா போதும். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பெருங்காயம், அதுக்கப்புறமா கடுகு, ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சீரகம் போடுறோம். சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா லைட்டாக கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா நறுக்கின இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம 3 பச்சை மிளகா அதையும் நறுக்கி வச்சுருந்தோம். அதையும் நறுக்கி போட்டுட்டு நறுக்கி வச்ச கருவேப்பிலை, நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ப்ரௌன் வரப்போது ஆஃப் பண்ணிவிட்டு பேட்டரில் நம்ம இப்போ நறுக்கி வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை போட்டுடலாம். தேவையான நிறைய போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஓரளவுக்கு எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த தாளித்து வச்சுருக்க இந்த வெங்காயம் ஆறணும்னு அவசியம் இல்லை. இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஓகேவா. இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதாவது தோசை மாவு பதத்துக்கு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி இல்லாட்டியும் நெய் கரண்டி, தாளிப்பு கரண்டியில் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி 2 கரண்டி மாவு போட்டு லைட்டாக மேலே சைடில் எண்ணெய் ஊற்றி நல்லா சிம்மிலே வச்சு குக் பண்ணுங்கள். ப்ரௌன் கலராக கீழே வருங்க. ஆனால் தீயை விட்டுறாதீங்க. 2 நிமிஷம் இருந்தால், 2 to 3 மினிட்ஸ் இருந்தால் கீழே ப்ரௌன் ஆகிடும். ஸ்பூன்லேயே திருப்பி போடலாம், ஈஸியாக திருப்பி போடலாங்க. திருப்பி போட்டதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு சின்ன ஸ்பூனில் எண்ணெயை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். பண்ணதுக்கு அப்புறமா குக் ஆகிடுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி சாப்பிட்லாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆக்சுவலி ஒருத்தவங்க 2 பன் இல்லை 3 பன் சாப்பிட்டாலே நல்லா இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்கு தக்காளி தொக்கு செம காம்பினேஷனு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா. இதுக்கு நான் இன்றைக்கி தக்காளி சட்னியும் பண்ணியிருக்கேன். தக்காளி சட்னி இல்லை தொக்கு எது வேணாலும் சொல்லலாம். அதுக்கும் ஒரு கடாய், சேம் கடாயில் லைட்டாக எண்ணெய், ரொம்ப எண்ணெய் வேண்டியதில்லை, லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, உப்பு, கல்லுப்பு, ஓகேவா, போட்டுட்டு கொத்தமல்லி இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். வதக்கி அரைச்சி சர்வ் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூங்க. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.